எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேரை பார்த்துருக்கலாம். தொழில் பண்ணணும் அப்படின்னா பயப்படுவாங்க, படிக்கணும் அப்படின்னாலும் பயப்படுவாங்க, எதுனாலும் சரி பயம். அந்த பயத்துடைய விளைவு நம்ம எந்த வேலையும் சரியா செய்ய மாட்டோம். சரிங்களா? இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ. இன்னைக்கு நீங்க நிறைய கம்பெனி பாருங்க, கூகுள், ஃபேஸ்புக், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியை கார் கேரேஜ், அந்த நம்ம வண்டி நிப்பாட்டுறோம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஊரில் கார்லாம் நிப்பாட்டி வைக்கிறோம் பாருங்க, அந்த இடத்துல வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த சின்ன இடத்துல இருந்து ஆரம்பிச்சது தான் இந்த கம்பெனி. சரிங்களா? எந்தெந்த கம்பெனிலாம் உலகத்தில் ரொம்ப பெரிய அளவில் இருக்கோ அதெல்லாம் ஒரு காலத்தில் கார் நிப்பாட்டுற, கார் பார்க் பண்ணுறோம் பாருங்க, அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்ச கம்பெனி தான். சரிங்களா? ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். நம்ம நம்ம ட்ரை பண்ணுறதுல என்ன இருக்கு? ட்ரை பண்ணுவோம். வந்தா ஜெயிச்சா வெற்றி, தோத்துட்டா அனுபவம், அடுத்த வெற்றியை நோக்கி போவோம், அவ்வளவுதான். ஆனா அதை இன்னைக்கு செய்யறதுக்கு முடியல. பயம் அப்படிங்கிறத விட சோம்பேறித்தனம்னு இன்னொன்னு சொல்லலாம். இன்னொன்னு, நம்ம எவ்வளவு நாள் உழைக்கணும், எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சரிங்களா? நமக்கு அதாவது நம்ம இன்னைக்கு கம்பெனி ஆரம்பிக்கணும், இந்த கம்பெனி பெரிய அளவுல போகணும் அப்படின்னா இது எப்படி உழைக்கணும், எவ்வளவு தூரம் போகணும், இதை தான் பார்த்து பயப்படுறாங்க. அதுக்கு ஒண்ணுமே பண்ணாம இருந்துடலான்ட்டு எதையுமே செய்யாம விட்டுறது. சரிங்களா? அதுதான் ரொம்ப ஒரு சங்கடமான சூழ்நிலை. அது நீங்க பாருங்க, ஒரு ஐயா பாத்தீங்கன்னா, ஒரு காட்டுல ஒரு சில, அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அதாவது மூலிகை, இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம பெப்பரு, மிளகாய், இந்த மாதிரி காய்கறி இதெல்லாம் எடுக்கிறதுக்கு போயிட்டார். சரிங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் காட்டுல போய் கடைசியில மலையில ஏறிட்டார். அவர் கையில இருக்கிற அந்த ஒரு பந்தம் வச்சிருக்காரு. அந்த பந்தம் பாத்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு தான் போகும், 10 அடி வெளிச்சம் தான் தெரியுது. அவர் என்ன பண்றாருன்னா, 10 அடி தான் தெரியுது வெளிச்சம், இதை வச்சு நம்ம எப்படா போறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியலையே, என்ன செய்யறதுன்னு தெரியல. இன்னொருத்தர் வர்றாரு, அவரு பாத்தீங்கன்னா ஒரு 4 அடி 5 அடி தான் வெளிச்சம் தெரியுது. அவர் பந்தம் அவ்வளவு சின்ன குட்டி பந்தம், தீப்பந்தம். அந்த பந்தத்தை இவர் என்னடா இவர் அசால்ட்டா நடந்து போயிட்டு, ஐயா ஒரு நிமிஷம் எங்கீங்க, நீங்க போய் ஒரு சின்ன பந்தத்தை வச்சுட்டு போறீங்களா அப்படின்னோடனே, எப்பா நீ கடக்க வேண்டிய தூரத்தை பார்க்காத, சரியா? இந்த 10 அடி உனக்கு தெரியுது பாரு, என்னதாவது 4-5 அடி தெரியுது, உனக்கு 10 அடி வெளிச்சம் தெரியுது, இந்த 10 அடியை கடந்து போ, அப்படியே போக 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 அப்படியே 10 அடி வந்துகிட்டே இருக்கும், நீ போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அவர் பாட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்பதான் அவனுக்கு தெரியுது, ஓ நம்ம அங்க தூரம் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட இந்த 10 அடி 10 அடியா போனாவே போதும் அப்படின்ட்டு அப்படி வீடு சேர்ந்தாங்க. சரிங்களா? இல்லைன்னா அன்னைக்கு நைட்டு பிள்ளைங்க எல்லாம் பட்னியோட இருந்திருக்கும். சரிங்களா? அன்னைக்கு அந்த ஐயா கொண்டு வீட்டில் சேர்த்ததுனாலதான் அன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சது. சரிங்களா? அது மாதிரி நம்ம போக வேண்டிய தூரம், அடைய வேண்டிய இலக்கு, இதையே பார்த்துக்கிட்டு நம்ம முயற்சி பண்றதே நம்ம நிப்பாட்டிடுறோம். ஐயோ அதெல்லாம் கஷ்டம்ப்பா, ஐயோ இது பிரச்சனைப்பா இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிப்பாட்டிடுறோம். அதனால நீங்க முதல்ல கொஞ்சம் கடந்து போக முயற்சி பண்ணுங்க. முதல்ல நம்ம இருக்கிற வெளிச்சம் தெரியற வரைக்கும் போகும். அப்படி போனீங்கனாலே அடுத்து 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 வெளிச்சம் வரும், நம்ம கடக்க வேண்டிய தூரத்துக்கு வந்துடலாம். நம்ம அப்படி செய்யறோம்னா தான் முயற்சியே பண்றது இல்லை. அப்பா அது கஷ்டம்ப்பா, இன்னைக்கு சூழ்நிலையெல்லாம் சாஃப்ட்வேர் தொழில் பண்ணி ஜெயிக்கிறது கஷ்டம்ப்பா, இன்னைக்கு சூழ்நிலையில படிக்கிறது, இந்த படிப்பே கஷ்டம்தான்ப்பா, இப்படியே கஷ்டம் கஷ்டம்னு பார்த்து கடைசியில லைஃப் பெரிய கஷ்டத்துல போய் நம்ம விட்டுருவோம். வாழ்நாள் முழுக்க புலம்பிட்டு இருக்கிற மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால நம்ம ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். நமக்கு தெரிஞ்ச நீங்க ஒரு கோயில்ல ஏறுறீங்க, ஒரு கோயில் இருக்குது, ஒரு 1008 படிக்கிட்டு இருக்குன்னா, இங்கேருந்து நீங்க மேலே பார்த்தீங்கன்னா தலை சுத்திரும். அப்பா இவ்வளோ நடக்கணுமா அப்படின்னு. முதல்ல நீங்க ஒரு படிக்கட்டு வைங்க, அடுத்து இன்னொன்று வைங்க, அடுத்து இன்னொன்று, அடுத்து இன்னொன்று, அடுத்து இன்னொன்று. நீங்க கீழே ஒரு படிக்கட்டு தான் உங்க கண்ணுக்கு தெரியணும். அந்த ஒன்னு போனோம்னா 1008ங்கிறத ரொம்ப ஈஸியா அடைஞ்சிடலாம். ஆனா கீழே இருந்து நீங்க 1008 படிக்கட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு மயக்கமே வந்துடும். அதனால நம்ம அடைய வேண்டிய இலக்கு எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம முயற்சி பண்ணுவோம். இது இப்ப நம்ம ஒரு ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 50 லட்ச ரூபாய் இருந்தாதான் அந்த பிசினஸ் பண்ண முடியும். அப்படின்னா அந்த 50 லட்ச ரூபாய் நீங்க சேர்க்கறதுக்குள்ள அதுக்கு ஆக வேண்டிய செலவு 1 கோடி ஆயிடும். சரி அப்படின்னா அந்த 1 கோடி அடையறதுக்குள்ள அது 2 கோடி ஆயிடும். இப்படியே நம்ம போனோம்னா இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். முதல்ல ஆரம்பிப்போம், எதுவா இருந்தாலும் அடுத்து பார்த்துக்கலாம். அடுத்தது வேற என்ன, உள்ள முதல்ல இறங்கணும்.
வெளியே இருந்துகிட்டே பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால என்னன்னா, எந்த ஒரு விஷயத்த இருந்தா அடையிறதா இருந்தாலும் சரி, நீங்க முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எப்படி தூரம் நம்ம நடக்கிறோமோ, அதாவது வெளிச்சம் தெரிகிற அளவுக்கு நம்ம நடக்கிறோமோ, அந்த மாதிரி நம்ம டார்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போனாவே போதும். நிச்சயமா வெற்றிங்கிறத நம்ம அடைஞ்சே தீரலாம். சரிங்களா? அதனால நீங்க வந்து ரொம்பலாம் சிரமப்படணும் இல்லை, எளிதா மனசை வச்சுக்கோங்க. ஓகே, அது எவ்வளவு தூரமா இருந்தா என்ன, எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்படி போறேன், அதுக்கப்புறம் அங்கிருந்து எவ்வளவு தூரம் தெரியுதோ அது வரைக்கும் போய் இப்படி போனீங்கன்னாவே பிரச்சனை இருக்காது. சரிங்க. இப்ப நம்ம நம்ம தம்பிலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார். கிட்டத்தட்ட 30 பேர்த்த வச்சு சாஃப்ட்வேர் கம்பெனி பண்ணி நஷ்டமாயி போச்சு. கிட்ட 40 லட்ச ரூபாய்க்கு மேல நஷ்டமாயி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பையன் தான். சரிங்களா? இவர் மார்க்கெட்டிங் பண்றாரு. அவர் வந்து ஒரே ஒரு பையனை வச்சு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு ஐயோ பெரிய கம்பெனி மாதிரி தோணும். ஏன்னா இவங்க பண்ற அந்த விஷயங்கள், அந்த மார்க்கெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தோணும். ஆனா ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. இன்னைக்கு பல மடங்கு லாபத்தை சம்பாரிச்சிட்டு இருக்காரு. சரிங்களா? அப்ப என்னன்னா, ஒருவேளை நம்ம தோத்துட்டா கூட அது பின்னாடி வந்து மாபெரும் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துட வேணாம். நிச்சயமா நீங்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.